ஆலன் அன்பரசன் அவங்களை நான் முன்னழைக்கிறேன். அவர்களுடைய ஊழியத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்போம். நிச்சயமாக ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு 15 நிமிடம் டைம் என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே அநேக ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களில் அவர்களுடைய தாளந்துக்கேற்ப ஊழியம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க வந்திருக்கிறாங்க. மருத்துவ ஊழியம், புத்தக ஊழியம், இன்னும் சிறுவர்கள் மத்தியில் செய்யக்கூடிய ஊழியங்கள் என்று பலதரப்பட்ட ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் பிரதர் ஆலன் அவர்கள் மூலமாக நாம் அவருடைய சாட்சியை நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். பிரதர் ஆலன், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர்? எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். என் பேர் ஆலன் அன்பரசன். நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். அடுத்ததாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிட்டுக்குருவி அப்படின்ற புத்தகம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஆண்டவர் வந்து என் மூலமாக தான் அதை நடத்துகிறார், அந்த ஊழியத்தை. சரி, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். பொதுவாக ஹாப்பி சாபத்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் நம்ம? என்ன பீனட் பட்டர் ரொம்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு போல்கே. பிரதர் காந்தி பிரதர் எங்கே இருக்கிறீங்க? ஓகே, சந்தோஷம். ஹாப்பி சாபத். சந்தோஷம். பிரதர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க லிட்ரேச்சர் எவாஞ்சலிசம் புத்தக ஊழியத்தில் சிட்டுக்குருவி என்ற மாத இதழை அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்து கொண்டு வராங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ள நவீன உலகத்தில் வந்து ஊடகத்தில் ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் கொண்டவர்கள் அனைவரும் நான் பார்த்துருக்குறேன். எப்படி இந்த புத்தகத்துக்கு மேலே உள்ள ஒரு எழுத்தின் வடிவத்தில் பதிவு செஞ்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற மினிஸ்டரில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி? ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிறந்ததுலேருந்து அட்வென்டிஸ்ட்டு, ஆனால் எந்த ஊழியமும் செஞ்சதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம், என்னுடைய மகனை இலக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் கொடுத்தாரு. சரி, அப்படி முதல்ல நான் என்ன பண்ணேன்னா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வேற புக்கெல்லாம் படிச்சிருப்பேன், ஆனால் நம்ம கிறிஸ்தவ புக்கு எதுவுமே படித்ததில்லை. அப்படி படிக்கும்போது ஃபஸ்ட்டு படித்த புக் வந்து பாஸ்டர் ஆரோக்கியசாமி எழுதின, இல்லை ஃபஸ்ட்டு வந்து பரிசுத்தவான்களின் விண்வெளி பயணம், அந்த புக்கு படித்தோம். அப்போது அது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு மனசுக்கு. அடுத்ததாக படித்த புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் ஆரோக்கியசாமி எழுதின அந்த நித்திய சுவிசேஷம் அப்படின்ற பிரசங்க குறிப்புகள். அதில் படிக்கும்போது அநேக காரியத்தை தெரிஞ்சு கொண்டேன். அப்போது என்ன பண்ணேன்னா, அதில் சில பக்கங்களை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். பஸ்ஸில் நான் புக்கை படிச்சுட்டே போகும்போது பக்கத்தில் நீங்கள் கிறிஸ்தவரா, என்ன புக்கு படிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். ஸோ அப்போ அந்த ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்ததில் என் பேரையும் ஃபோன் நம்பரையும் எழுதி அதை கொடுத்தேன். இப்படி தான் ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அந்த 10 கற்பனைகள் வந்து முக்கியமானது, இது மற்ற கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு கைப்பிரதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா பார்க்கறது கிறிஸ்தவர்கள் மத்தியில் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஓய்வு நாளில் சரியாக இருப்போம், ஆனால் 6 மணிக்கு மேலே எப்போ 6 மணி ஆகும்னு பார்த்துட்டே டிவி போடுவோம், சினிமா பார்க்கறது. ஸோ இதில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு அதுலேருந்து விடுதலை தந்தார். அதுக்கு சம்மந்தமாக ஒரு கைப்பிரதியும் இதை அடித்து வச்சுருந்தேன். அப்போது இந்த கைப்பிரதியை எங்கே போனாலும் கொடுக்கறது. அப்போ ஒரு போதகர் சொன்னார், நீங்கள் ஏன் ஒரு மாத இதில் வந்து ஆரம்பிக்க கூடாது, ஒரு சின்னதாக ஒரு 4 பக்கம் போதும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாஸ்டர் வேத வீரன் அப்படின்ட்டு சென்னையில், அதன் மூலமாக தான் அதே மாதிரி சொன்ன மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் இதழ் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் தான் இருந்துச்சு. அது பீட்டர் மாதவனுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா. ஒரு விஷயம் சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் மனசுக்கு வரதையும் நான் சொல்லிடுறேன். நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப பேர் மனமகிழ்ச்சி நாளாக வச்சுருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு சந்தோஷமாக பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றது, குடும்பத்தோடு வெளில போகிறது, இல்லை மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியதோ ஓய்வு நாள் அந்த சாயங்கால நேரத்தை தான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பேர் ஓய்வு நாளில் படம் பார்க்குற தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பதிவு செஞ்சாங்க. படம் பார்க்குறது தப்புன்னா எல்லா நாள்லையும் பார்க்குறது தப்பு. பட் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஐடியாலஜிலாம் நமக்கு இருக்குது. பிரதர் அவங்களுடைய அந்த எழுத்து ஊழியம் எப்படியா தொடங்குச்சு? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிற்பாடு எழுத ஆரம்பித்தாங்க. முதல் பிரதிக்கு அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரதி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேகசின்னா எத்தனை பக்கம் இருக்கும், இல்லை ஒரு மாத இதெல்லாம் எத்தனை பக்கம் இருக்கும் குறைஞ்சபட்சம்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 12 பக்கமாவது இருக்கும். 32 பக்கம். ஆமாம், ஒரு குவாலிட்டியான மேகசின் நீங்கள் மற்ற எந்த இதழ் வாங்கினாலும் 32 பக்கம் இருக்கும். இவர் ஆரம்பித்த மாத இதழ் வந்து 4 பக்கம் இருக்கிற ஒரே A4 ஷீட்டில் 4 பக்கத்தை மடித்து, இதுதான் என்னுடைய கைப்பிரதின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க.
பட் அந்த விசுவாசம் ரொம்ப பெரிதா இருந்தது. ஆண்டவர் இந்த ஊழியத்தை எத்தனை வருஷமா உங்களுக்கு வழி நடத்திருக்காங்க இது வரைக்கும்? இது 6வது வருடம் போயிட்டு இருக்கு. ஓகே, 6 வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரிண்ட் எல்லாம் இப்போ என்ன ரொம்ப சீப்பாவே உங்களால் பிரிண்ட் பண்ண முடியுதா? இப்போ இந்த பிரிண்டிங் விஷயம்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? பிரிண்டிங்கா ஆண்டவர் தான் கொடுப்பாரு. ஒவ்வொரு மாதமும் வந்து அது ஒரு சாட்சியா இருக்கலாம். சரியா, ஒரு குறிப்பிட்ட சாட்சி சொல்றேன். சரியா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து 4 பக்கம் போட்டோம். அடுத்து 2வது வந்து 8 பக்கம் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நானும் மாதவன் தான் பேசிட்டு இருந்தோம். சரி, அப்போ எங்களுக்கு தோணுச்சு ஒரு பிரிண்டர் வாங்கிடலாம் பிரதர், எதுக்கு நம்ம பிரிண்டிங்க்கு காசு கொடுக்கணும், பிரிண்டர் வாங்கிடலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. பிரதரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. மதுரையில பிரிண்டர் வாங்கி அனுப்பிட்டாரு. இப்போ பிரிண்ட் பண்றது, அதுல முக்கியமான சாட்சி ஜோசப் பேட்ஸோட சாட்சி பிரிண்ட் பண்றோம். சரியா, அப்ப ஜோசப் பேட்ஸுக்கு என்ன நிலைமைனா, அந்த கைப்பிரதி எழுதிட்டு இருக்கிறாரு, வீட்டுல வந்து கோதுமை மாவு இல்ல. அதே நிலைமை தான் எனக்கும். பிரிண்ட் பண்றதுக்கு பணம் இல்ல, பிரிண்டர் வாங்கிட்டோம், ஒரு பேப்பர் வாங்குறோம், அந்த பேப்பர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி ரொம்ப பிரச்சனை. ஆனா ஆண்டவர் வந்து அழகா அதை வந்து முடித்து வைத்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா 12 பக்கம் போனோம், அதுக்கப்புறம் 16 பக்கமா ஸ்டேபிளா இந்த இதுல நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரிண்டிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஒரு 1000 காப்பி 16 பக்க காப்பி பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு என்ன கை செலவு ஆகும்? 1000 காப்பி பண்ணணும்னா ஒரு 6000 ருபீஸ். 6000 ருபீஸ் ஆகும். சரி, இப்போ நீங்க முழு நேரமா ஊழியம் செய்றீங்களா இல்ல பகுதி நேரமா செய்றீங்களா? முழு நேரமா ஊழியம் செய்றேன். ஓகே. ஒருவேளை புத்தகம் ஊழியம் செய்யணும் இல்ல ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஒரு டேக் ஹோம் லெசனா சொல்லுவீங்க? ஊழியம் செய்யணும் அப்படின்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா, இந்த காரியத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், 1 வருஷம் டைம் 2 வருஷம் டைம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது எதுவா இருந்தாலும் ஆண்டவர் வந்து நிச்சயமா வாய்க்க செய்வார். அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே டோன்ட் டிலே, டேக் எ ஸ்டாண்ட் இமிடியேட்லி. ரொம்ப பெரிய தைரியமான ஒரு செயல் தான். எப்படி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய இந்த வாஞ்சியை எவ்விதமாக அங்கீகரிக்கிறார்கள் இல்ல சப்போர்ட் பண்றாங்க? இல்ல, ஆரம்பத்துல பிரச்சனையா தான் இருந்துச்சு. எப்படின்னா, நான் வந்து உண்மையா தான் எப்போதுமே பேசுவேன். என்னன்னா, ஆரம்பத்துல இந்த மாதிரி ஊழியம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்ல. நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னா, ஒரு போதகரா போயிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா சென்னை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, வேற டிகிரி படிச்சவங்களும் பாஸ்டரா இருக்கிறாங்க, என்னுடைய ஜூனியர்ஸ். ஸோ அதை வச்சு நம்மள பாஸ்டரா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன். ஆனா அப்போது உடனே முடியல. ஏன்னா நம்ம ஆடம்பரமா வாழ்ந்துட்டு கடன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் சரி பண்ணாம எப்படி நீங்க போனா எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஆனா இது பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வழி நடத்தினாருங்க. வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, வாஞ்சே இருந்துச்சு, ஆனா சூழ்நிலை இல்ல. அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா 6 மாசத்துல மாறிடுச்சு. சரியா, வேலையில வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து தலைகீழா மாறிச்சு, பிரச்சனையா வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண பிரச்சனை வந்து, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எம்என்சில வந்து ஒரு பழக்கம் இருக்கு. வேலை நல்லா செய்யலைன்னா என்ன சொல்லுவாங்க, 1 மாசம் உன்னை பார்ப்பேன், இல்லைன்னா நீயே வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்தாரு. நான் எந்த சூழ்நிலையும் நான் வேலையெல்லாம் விட்டு போக மாட்டேன், எதுனாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா 6 மாசம் சேலரி வந்து 1ஆம் தேதி வந்துடும். ஆனா நான் ஒரு நாள் கூட வேலைக்கு போகல. சரியா, அப்படி ஆண்டவர் வந்து போஷித்தார். சரி, எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் வந்து நடத்தினாரு. அதுக்கப்புறம் நாங்க பண்ணது என்னன்னா, செலவெல்லாம் குறைச்சிட்டோம். சரியா, வீட்டுக்கு வாடகை வந்து குறைவா இருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், சென்னையை விட்டு வந்தோம். இப்படி ஒவ்வொரு காரியமா செய்யும் போது ஆண்டவர் வந்து நிச்சயமா கூட இருக்கிறாரு. இப்போ ஃபுல் டைம் நான் மினிஸ்ட்ரி மட்டும் பண்றது வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாளும் என்னையுமாவும் வீட்டுல வந்து குறைவுபடல. அதுதான். நிச்சயமா. உங்களுடைய ஒரு குழந்தையை நீங்க இழக்க கொடுத்தீங்க, அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இந்த ஊழிய வாஞ்சையெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? கர்த்தர் உங்களை எப்படி இப்ப ஆண்டவர் வந்து இரட்டிப்பா எங்களை ஆசீர்வதிச்சாரு. ஒரு பையன் இருந்தா இன்னொரு பையன் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் வந்து இரட்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருல, நூறத்தனையா கொடுப்பேன்னு அது பேதுருக்கு சொல்லுவாரு. அது வந்து நிச்சயமாக அது உண்மை. இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமா கிடைக்கும். இம்மையில நான் அதை வந்து ருசித்து கொண்டு இருக்கிறேன், மறுமையில கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா. பொதுவா சாதாரணமா திடீர்னு ஒரு நபர், அதுவும் பிறந்ததுல அட்வென்டிஸ்டா இருந்தேன், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த ஊழிய வாஞ்சைக்குள்ள போறேங்கிறப்போ வீட்டில் உள்ளவங்களுடைய சூழ்நிலை எப்பயுமே வந்து அந்த அந்த வாஞ்சிய வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்ல, திருச்சபையா இருக்கக்கூடியவங்களால புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒருவேளை இவர் பேசாட் திடீர்னு வந்து வேலையை விட்டு ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி சொன்னா, நான் இவர் வீட்டம்மா வரதான், ஐயா உன் கூட இனிமேல் குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்.
ஆனா அந்த வீட்டம்மா வந்து இன்னமும் ஸ்டில் சப்போர்ட்டிங். அவங்க வீட்டம்மாவை இப்போ கூப்பிடுவோம். சிஸ்டர் ப்ளீஸ் முன்னாடி வாங்க. பிரதருடைய ஊழியங்களை பற்றி உங்களிடத்திலிருந்து ஒரு சில வார்த்தை. சகோதரருடைய ஊழியத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களாக நீங்க நினைக்கிறது என்ன? இன்னும் எவ்விதமாக அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மனமே இல்லை அப்படின்னா கூட ஆண்டர்கிட்ட தான் கேட்பேன் நான். இவரை வந்து நான் எதுலையுமே கேட்க மாட்டேன். நான் எதுவுமே அப்படின்னா ஆண்டர்கிட்ட தான் முட்டிக்கால் போட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த விசுவாசம் வந்து இந்த ஒரு ஜேர்னியில் ஆண்டவர் ரொம்பவே பெருக்கிட்டாரு. ஸோ வந்து நிறைய நாள் என்ன நினைப்பேன் அப்படின்னா, பைபிளில் நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த கப்புள்ஸ் எல்லாம் யோசித்து யோசித்து பார்த்து நம்ம வந்து யாரெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ, ஜோசஃபோட வாழ்க்கையை நிறைய தடவை கீழே விழுந்தாலும் அவர் எவ்வளோ நீதிமானா இருந்திருக்காரு. நம்ம வந்து பாவிகளா இருந்தாலும் நம்ம வந்து அந்த குழிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரணும், அக்னியில நடந்தாதான் நம்ம போக முடியும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இவருக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவேன் நான். ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க, நம்ம தேவனை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நிறைவா 2 பேருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஊழியத்தில் இப்படி ஒரு ஊழியம் செய்கிறோம், இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, யாருடைய இதயமா தொடப்பட்டிருக்குங்கிற அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். அதான் ஊழியத்துடைய ஒரு வெற்றி கனியாக பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி உங்களுடைய ஊழியத்தில் நீங்க ஆண்டவரால் தொடப்பட்ட, ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட அந்த வெற்றினா என்ன நினைப்பீங்க? நிச்சயமா இதுல வந்து பாத்தீங்கன்னா அநேகர் வந்து இந்த புத்தகம் வேற சர்ச்ல இருந்தெல்லாம் கால் பண்ணி பேசுவாங்க, இது படிச்சோம் எங்களுக்கு புக்கு அனுப்புங்கன்ட்டு. அது மாத்திரம் இல்ல, முத்துசாமி சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சிலருக்கு தெரியும், அருப்புக்கோட்டையில இருந்து. அவரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு சாட்சி சொன்னார். இந்த புக்குனால நான் ஒரு வீட்டுக்கு மாதம் மாதம் போனேன், அவங்கள்ட்ட கொடுத்தேன், அவங்க வந்து கேள்விகள் கேட்டாங்க, பைபிள் ஸ்டடி கொடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அட்வந்து சபைக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சாட்சியா சொன்னாரு. இதே மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கிறது. நிச்சயமா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சிஸ்டர்? இல்லை, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். திடீர்னு வந்து சொல்லுவாங்க, இந்த சிட்டுக்குருவி படித்து நாங்கள் வந்து இன்னும் நிறையா அனுப்புங்க, முதல்ல இருந்தே அனுப்புங்க அப்படிலாம் சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்து 3 ஏஞ்சல் மெசேஜ் வந்து தெலுங்குல டோட்டலாக அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் அளவே இல்லை, பாத்திரமானே இல்லை, ஆனால் வந்து எங்களை எடுத்து பயன்படுத்திருக்கீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கு, நினைச்சு பார்க்காத ஒரு ஆசீர்வாதமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான சாட்சி கேட்டோம். ஆண்டவர் இந்த 2 நபர்களையும் அவங்களுடைய வீட்டாரையும் ஆசீர்வதிக்கட்டும். அருமையாக உதவி செய்யக்கூடிய சிஸ்டருடைய பேரண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சிஸ்டருடைய பேரண்ட்ஸையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்குள்ள ஒரு ஜெபம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதனால் இந்த பத்திரிகையின் மூலமா நானும் பெனிஃபிட் ஆயிருக்கிறேன். அதனால அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடன் இருக்கும் உறவினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஆலன். தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களை செய்யுங்க. யாராவது சிட்டுக்குருவி நாளிதழ் உங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் இவங்களை நீங்க அணுகலாம், அவர்கள் உங்களுக்கு கைக்கு சேர்ப்பாங்க. இல்லை டிஜிட்டலாக நான் வாசிப்பேன் அப்படின்னா அதுக்கும் அவர் ரெடியாக இருக்கிறாரு. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஜிட்டல் காப்பி, டிஜிட்டல் எடிஷன் பண்ணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஊடக ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கிற புத்தக ஊழியனும் செய்யணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இவரை அணுகலாம். பிரிண்டிங் சம்மந்தமாக அவ்வளோ விஷயம் பேசுவார். இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தாலும் அவ்வளோ டேட்டா சொல்லுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்கள வழி நடத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கே துதியும் கனமும் உண்டாவதாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.